ஸோ இந்தியா வந்து இந்தியா விமென்ஸ் டீம் வந்து ஐசிசியோட விமென்ஸ் வேர்ல்ட் கப் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஆஃப் ஆல் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்து வந்து நம்ம தெரிவிச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைமிங்கில் எடுத்த சில ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வச்சு நம்ம இன்னைக்கு வந்து பேச போகிறோம். ஸோ ஒவ்வொரு பால், ஒவ்வொரு விக்கெட், ஒவ்வொரு செலிப்ரேஷன் மூமெண்ட், செலிப்ரேட்டிங் மூமெண்ட்டையும் நம்ம இன்னைக்கு இங்கே பார்க்க போகிறோம். ஸோ அதுதான். ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளார போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 108 பந்துகளில் வந்து 126 ரன் தேவைப்படுது அப்படிங்கிறத, அதாவது 173 ஃபார் 5 அப்படிங்கிற ஸ்டேஜில், அதாவது இந்தியா வந்து 298 ஃபார் 7 அப்படின்னு சொல்லி 50 ஓவர்ஸில் அடித்த வாட்டி 299 அப்படின்ற ஒரு டார்கெட் வந்து செட் பண்ண வாட்டி ஒரு ப்ரெஷர்ஃபுல் சிச்சுவேஷன் 173 ஃபார் 5 அப்படின்ற மாதிரி 32 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணியிருக்காங்க இந்தியா. ஸோ அந்த டைமில் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஒரு 173 ரன்ஸ் எடுத்து 173 ரன்ஸ் அடித்து ஒரு 5 விக்கெட்ஸ் வந்து இழந்திருந்தாங்க. ஸோ அந்த தருணத்திலேருந்து நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்லைட்ஸ் இதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு பால்க்கு பால் அப்புறம் வர மாதிரி பால்க்கு பால் வந்து என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ அடுத்த ஸ்லைட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து இது பார்த்தீங்கன்னா வந்து 211 ஃபார் 6, அதாவது 60 பந்துகளில் அடுத்து ஒரு விக்கெட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 211 வரலும் வித்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 173 ஃபார் 5 அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு விக்கெட் பார்ட்னர்ஷிப்பும் ஓரளவுக்கு நல்லா வந்து இருந்தது. 211 ஃபார் 6 அப்படின்ற மாதிரி இருந்தாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. ஒரு வேளை மேட்ச் முடிஞ்சிருமோ, அடிச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா வந்து லாரா அப்படின்னு சொல்கிறவங்க, அவங்க வந்து சவுத் ஆஃப்ரிக்காவோட கேப்டன். அவங்க வந்து ஒரு எண்டில் வந்து விக்கெட்ஸ் எல்லாம் சரிஞ்சிக்கிட்டே இருக்கிறப்பையும் அவங்க வந்து ஒரு கிரேட் வால் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க வந்து ஒரு சைடில் அப்படியே வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து என்ன ஆகுமோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வேர்ல்ட் வாட் பார்த்தீங்கன்னா அதான் லாரா அப்படிங்கிறவங்க, வேர்ல்ட் வாட் அப்படின்றவங்க தான் அது 100 அடிச்சிருக்காங்க. அந்த டைமில் 100 அடித்து ஒரு நாட் அவுட் அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் நம்ம போகிறோம். பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஆஸ்திரேலியா வந்து 7 டைம்ஸ் சாம்பியன். அவங்கள வந்து நம்ம செமிஃபைனலில் அடித்து வீழ்த்தி இருக்கிறாங்க நம்ம இந்தியன் டீம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லீக் மேட்ச்சில் வந்து ஒரு 3 தொடர் தோல்வி, அதாவது லீக் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 வெற்றி வந்து எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா 3 டீம் கூடயும் ஒரு தொடர் தோல்வியை வந்து சந்திச்சாங்க. நியூசிலாந்து கூட வின் பண்ணால் தான் வந்து அடுத்து வந்து நம்ம செமிஃபைனலுக்கே போக முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து இருந்தது இந்தியாவுக்கு. நியூசிலாந்து கூட செமையாக விளாண்டாங்க. ஒரு பெரிய ஒரு டார்கெட் வந்து பேட் பண்ணி செட் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து இங்கிலாந்துனால சேஸ் பண்ண முடியல. எகைன் வந்து ஒரு ஒரு செமிஃபைனலுக்குள்ளார ஒரு பிரேக் த்ரூ பண்ணி ஒரு நியூசிலாந்து கூட வின் பண்ணி என்டர் பண்ணாங்க இந்தியா. ஒரு அபாரமான மேட்ச்சு. அந்த மேட்ச்சில் இருந்து தான் நம்ம வந்து ஒரு பார்க்குறதுக்கே ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ஒரு விமென்ஸ் கிரிக்கெட்டில் வந்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்டு. ஏன்னா வந்து அவ்வளோ பெரிய எஃபர்ட் போட்டு ஒவ்வொரு விஷயங்களும் அவங்க வந்து இந்தியன் டீம் விமென்ஸ் டீம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து இது வந்து ஒரு தனிப்பட்ட நபர் வந்து ஒரு இண்டிவிஜுவல் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. ஒவ்வொரு மேட்ச்லேயும் ஒவ்வொருத்தர் யாரோ ஒருத்தர் சொதப்புனாங்கன்னா இன்னொருத்தர் வந்து அவங்க மேலே ஒரு ஒரு இதை வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து அவங்க வந்து எடுத்துக்கிட்டு அவங்க வந்து உள்ள வந்து மேட்ச் வந்து விளையாடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. ஸோ அது ஒவ்வொரு மேட்ச்லையும் நீங்கள் பார்க்கலாம். அதாவது கடைசி அந்த ஃபைனல்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ரன்னும் வந்து விழுந்து விழுந்து ஃபீல் பண்ணாங்கப்பா. அது உண்மையாக வந்து நம்ம வந்து ஒரு ஒரு பெரிய பாராட்டு வந்து நம்ம அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும். ஃபீல்டிங்லாம் அப்படியே தரமாக இருந்தது. என்னதான் ஒரு 2 கேட்ச் மிஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தீப்தி சர்மா அவங்க ஒரு ஒரு கேட்ச் மிஸ் பண்ணாங்க. இன்னொருத்தங்க ஒரு கேட்ச் மிஸ் பண்ணாங்க. மற்றபடி வந்து ஃபீல்டிங்லாம் அப்படியே தரமாக இருந்தது. 2 ரன் அவுட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் விக்கெட்டும் ரன் அவுட்டுன்னு நினைக்கிறேன்.
அதுக்கப்புறம் அடுத்து ஒரு ரன் அவுட்டும் பண்ணாங்க. ஸோ அதனோட அ அ ஸ்க்ரீன்ஷாட்லாம் இருக்கு. நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்லைட் போயிடலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து வின்னிங் மூமெண்ட்டு. அ அ 246 சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஆல் அவுட் ஆகுறாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா, டி கிளார்க் இவங்க இவங்க இருக்கிறப்ப கொஞ்சம் பயமா தான் இருந்தது. ஏன்னா அடிச்சிருவாங்களோ! ஏன்னா கம்மி ரன்ஸ் இல்ல. ஸோ அதனால வந்து ஒரு பெரிய நெயில் பைட்டிங் மூமெண்ட்டு. மேட்ச் ஃபுல்லா நம்ப வந்து உட்காந்து பார்த்துட்டே இருந்தோம். பாலுக்கு பால் ஒவ்வொரு விக்கெட்டு, இந்தியா வந்து ஒவ்வொரு ரன்ஸ் அடிக்கிறப்பயும், ஒரு 4 ஒரு 6 அடிக்கிறப்பயும் அவ்வளோ அந்த டிஒய் பட்டேல் ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க ஒரு பெரிய சியர் அப்படி இருந்தது. ஸோ இதுதான் வின்னிங் மூமெண்ட்டு. 246 சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஆல் அவுட் ஆறாங்க. பார்த்தீங்கன்னா வந்து இதுல வந்து நமக்கு தெரியும் இப்ப. இந்தியா இந்தியா முதல் முறையாக மகளிர் உலகக்கோப்பையை வென்றது அப்படின்ற மாரி ஒரு விஷயம் இதுல வந்து ஒரு ரெக்கார்ட் நம்ம பண்ணியிருக்கோம். இவ்வளோ பெரிய இங்கிலாந்து ஒரு 4 டைம்ஸ், நியூசிலாந்து ஒரு 1 டைம் இவங்களெல்லாம் வந்து இங்கிலாந்து கூட மேட்ச் வின் பண்ணல. ஆனா ஆஸ்திரேலியா, நியூசிலாண்ட்லாம் வந்து அவங்களெல்லாம் வின் பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலியாவ வந்து செமிஃபைனல்லையும், நியூசிலாந்த வந்து லீக்லயும் வந்து வென்று இந்தியா வந்து உள்ள வந்திருக்காங்க இந்த ஃபைனல் மேட்ச்க்குள்ளார. ஸோ ஸோ இந்தியா முதல் முறையாக மகளிர் உலகக் கோப்பையை வென்றது அப்படின்ற மாரி ஒரு விஷயம் வந்து 2025ல அந்த விஷயம் நடந்திருக்கு. ஸோ அடுத்த ஸ்லைட் நம்ம போயிரலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து சவுத் ஆஃப்ரிக்கா எவ்வளோ ரன்ஸ் அடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா வந்து, இவங்க ரொம்ப ரொம்ப நேரம் வந்து அந்த லாரா அப்படிங்கிறவங்க அந்த கேப்டன் வந்து ரொம்ப நேரம் வந்து கிரவுண்ட்ல வந்து இருந்திருப்பாங்க. அ இன்னொரு விஷயம் நம்ம பகிர்ந்துக்கிட்டே ஆகணும். என்னதான் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா டீமா இருந்தாலும், அந்த லாரா அவங்க வந்து ஒரு 100 ரன் அடிக்கிறப்போ வந்து, அ இந்தியன் கிரவுட் இந்தியன் கிரவுட் வந்து ஒரு எழுந்து நின்னு ஒரு கைத்தட்டல் குடுத்தாங்க. ஒரு சியர் அப் பண்ணாங்க கேப்டன. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லைட் நம்ம போறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா பாருங்க, எவ்வளோ தூரம் அவங்க வந்து ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. ஒரு எண்ட்ல வந்து இவங்க ஒரு பெரிய ஒரு ரன் வந்து இவங்க அடிச்சு குடுத்துருக்காங்க. ஒரு 101 அப்படின்ற மாரி 98 பால்ஸ்க்கு வந்து அடிச்சு குடுத்துருக்காங்க. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, தீப்தி தான் வந்து விக்கெட் எடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பால் பை பால் நம்ம வந்து பார்க்க போகுறோம். அம் வேர்ல்ட் வார் இவங்க தான் வந்து ஒரு பெரிய லாரா வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப்ஸ் வந்து அவங்க இருந்தாங்கன்னா, மேட்ச் வந்து வந்து வின் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகளே ரொம்ப குறைவா இருந்திருக்கும். ஸோ அவங்கள ஒரு விக்கெட் எடுத்தது வந்து ஒரு பெரிய பிரேக் த்ரூ. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, 298க்கு ஃபார் 7 246 ஆல் அவுட் ஆயிட்டாங்க. பார்த்தீங்கன்னா, அவங்க சைட்ல காக்கா வந்து ஒரு 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாங்க. அ நம்ம சைட்ல தீப்தி ஒரு 5 விக்கெட்ஸ். அவங்க வந்து தீப்தி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 58 ரன்ஸ் வந்து பேட்டிங்லயும் அவங்க வந்து ஒரு இது பண்ணியிருக்காங்க. அ பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் வந்து வாங்கியிருக்காங்க. அத பத்தி ஒரு பின்னாடி நம்ம வந்து ஒரு ஸ்லைடு இருக்கு. அதுவும் பார்க்கலாம் நம்ப. ஸோ அதே மாரி ஷெஃபாலி ஷர்மா அவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பிரேக் த்ரூ. அதாவது ஒரு 87 ரன்ஸ். இவங்கலாம் வந்து ஆக்சுவலா வந்து அ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். யாரும் வந்து அவங்க இண்டிவிஜுவலா ஒரு ஒரு 50யோ இல்ல ஒரு 100 ரன்ஸோ அடிக்கணுன்ற நோக்கத்தோடயே வந்து விளையாடவே இல்லைங்க நிஜமா. அது வந்து நீங்க ஒவ்வொரு இதுலயுமே பார்த்தீங்கன்னா தெரியும். ஜெமீமா பார்த்தீங்கன்னா, அந்த அ போன அது ஆஸ்திரேலியாவோட நடந்த ஒரு செமிஃபைனல் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா, 50 ரன்ஸ் அடிச்ச வாட்டியும் சரி, இல்ல ஒரு 100 ரன்ஸ் அடிச்ச வாட்டியும் சரி, தன்னோட பேட்ட வந்து எந்த இடத்துலயுமே வந்து காட்டியிருக்க மாட்டாங்க. அவங்க வந்து கேட்பாங்க கமெண்டேட்டர் வந்து அவங்க பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்குறப்ப, வந்து கேட்பாங்க, "ஏன் நீங்க வந்து ஒரு செலிப்ரேட்டே பண்ணல?" அப்படின்னு. "இல்ல நான் அந்த கிரீஸ்ல இருந்து நான் என்னோட டீமுக்கு அந்த வெற்றிய எடுத்துட்டு போணும். இந்தியா வந்து அ இந்த செமிஃபைனல்ல ஆஸ்திரேலியா கூட வின் பண்ணணுன்ற ஒரு இதுலயே இருந்தேன். எனக்கு அந்த விஷயம் அந்த மொமெண்ட்ட வந்து நான் செலிப்ரேட் பண்ணணுன்ற இது இல்ல." அப்படின்ற மாரி வந்து ஜெமிமா சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் அதே மாரி தான் வந்து இந்த ஷெஃபாலி ஷர்மா பார்த்தீங்கன்னாலும் அதே மாரி தான் விளையாண்டுருப்பாங்க. இல்ல கொஞ்ச நேரம் விளையாண்டு ஒரு 100 ரன்ஸ்
ரன்ஸ் அடிச்சுக்கலாமே, நம்மளோட இண்டிவிஜுவல் ஸ்கோர் இருக்கும் அப்படின்ற மாரியெல்லாம் எந்த விஷயமும் வந்து அவங்க பண்ணவே இல்ல. ஒரு பெரிய டீம் எஃபோர்ட் அப்படின்ற மாரி சொல்லலாம். இந்தியா சைடுல இருந்து ஸ்மிருதி மந்தனா ஸ்மிருதி மந்தனா தான் அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு அவுட் ஆனாங்க. ஸோ அவங்களுமே பாருங்க 45 ரன்ஸ்ல வந்து அவுட் ஆயிருப்பாங்க. ஸோ எல்லாமே வந்து ஒரு அ ஒரு இண்டிவிஜுவல் ஸ்கோர் இல்ல இண்டிவிஜுவல் 50 ஆர் 100 ரன்ஸ்க்கு உண்டான விஷயங்களா வந்து எதுவுமே பார்க்கப்படல. நம்ம ஒரு விஷயம் ஒரு கப்பு வாங்கிட்டாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம நெறைய விஷயம் பார்த்துட்டு இருந்திருப்போம். ஆனா பட் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய எஃபோர்ட் வந்து இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அ இதுலயும் வந்து ஒரு பெரிய வந்து தங்களோட எஃபோர்ட் வந்து அதில வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த ஸ்லைட் நம்ம போலாம். அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஸ்ரீசரணி அவங்க வந்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. இதில பார்த்தீங்கன்னா வந்து 2 ரன் அவுட் வந்து பண்ணியிருப்பாங்க நம்ம சைட்ல இந்தியன் சைட்ல இருந்து. இந்த ஷெஃபாலி ஷர்மா வந்து அவங்களுக்கு ஒரு பவுலிங் குடுத்தது தான் வந்து ஒரு பெரிய ஹைலைட்ன்னே சொல்லலாம். அவங்க தான் வந்து ஒரு பெரிய பிரேக் த்ரூ பண்ணியிருப்பாங்க. அ ஹர்மன்பிரீத் கவுர் அவங்ககிட்ட வந்து கேட்குறப்ப வந்து அ இவங்க வந்து அதாவது சொல்லுவாங்க. கேப்டன்ட்ட வந்து பேசுவாங்கல்ல, அந்த பிரசன்டேஷன் செரமனினால. அப்போ வந்து கேட்பாங்க வந்து இந்த மாரி வந்து எப்படி வந்து ஷெஃபாலி ஷர்மா கிட்ட இது பண்ணீங்க அப்படின்னா, அவங்ககிட்ட நான் வந்து கேட்டேங்க. ஒரு ஏதாவது ஒரு 2, 3 ஓவர்ஸ் ஏதாவது பவுல் பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லி ஷபாலி ஷர்மாட்ட கேட்டேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்க, நீங்க வந்து ஓவர் குடுத்தீங்கன்னா, நான் 10 ஓவரும் நான் வந்து இந்தியாக்காக பவுல் பண்றேன். அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்கள நம்ப ஒரு விஷயம் வந்து சிவகார்த்திகேயன் இந்த படத்துலயும் நெனைக்கிறேன். ஒரு விமென்ஸ் கிரிக்கெட்ட இது பண்ற மாரி ஒரு படம். அது வந்து அதில நீங்க பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க அவங்கள, நாங்க வந்து ஒளிச்சு வச்சிருப்போம் அப்படின்ற மாரி. இவங்க பார்த்தீங்கன்னா இதே மாரி தான். ஏன்னா வந்து இவங்கள பெருசா வந்து இவங்கள வந்து யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க செவாலி ஷர்மாவ. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து பவுல் பண்ற மாரி ஒரு விஷயம். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கன் டீமுக்கு வந்து அவங்க எப்படி போடுவாங்கன்னே தெரியாது அப்படின்ற மாரி ஒரு விஷயம் இருந்தது. ஒளிச்சு வச்சிருப்பாங்க. ஒளிச்சு தான் வச்சோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த படத்துல. அதே மாரி வந்து இவங்கள வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்க எப்படி போடுறாங்கன்னே தெரியாத மாரி ஒரு விஷயமா இருக்கும். அந்த அந்த மாரி இருந்தது அவங்களோட பவுலிங்கு. ஸோ அந்த 2 விக்கெட் வந்து அடுத்தடுத்த ஓவர். ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஒரு விக்கெட்டு, அடுத்த ஓவர்ல இன்னொரு விக்கெட்டு ஷெஃபாலி ஷர்மா. 2மே அடுத்தடுத்து செம்மையா இருந்தது. ஸோ அதனோட ஸ்லைட்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, அடுத்து இதே தான். அ எத்தன தடவ வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த விஷயம் நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒரு ஒரு வேர்ல்ட் கப் அப்படிங்கிறது ஒரு ஹிஸ்ட்ரியான மொமெண்ட். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து 2003 வேர்ல்ட் கப் அப்படின்னு நெனைக்கிறேன். சச்சின் டெண்டுல்கர். அவங்க பார்த்தீங்கன்னா வந்து அந்த சீரிஸ்லயே பார்த்தீங்கன்னா 90 ரன்ஸ்க்கு மேல நெறைய தடவ அவுட் ஆயிருப்பாரு. ஒவ்வொரு தடவையும் வந்து அ அவங்களோட அதாவது அவங்களோட இண்டிவிஜுவல் ஸ்கோர வந்து கொஞ்ச நேரம் அவ்வளோ பெரிய பேட்ஸ்மேன் 90 ரன் அடிச்ச ஒருத்தருக்கு வந்து அ மீதமுள்ள ரன்ஸ் வந்து அடிச்சு அவங்க பின்னாடி ஒரு செஞ்சுரீஸ் வந்து போட்டுக்கணுன்ற மாரி ஒரு விஷயமே இருக்காது. ஒரு டீமுக்காக விளையாண்டுட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல வந்து இந்தியா, ஆஸ்திரேலியா கூட ஒரு பெரிய இது வந்து தோத்துருவாங்க. ஸோ பெரிய ஒரு ஸ்கோர் வந்து இருக்கும். அதில வந்து தோத்துருவாங்க இந்தியா. ஸோ ஆனா வந்து அம் அந்த ட்ரெஸ்ஸிங் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பிரசன்டேஷன் செரிமனில வந்து தங்க பேட் அப்படின்னு நெனைக்கிறேன். அது வந்து குடுப்பாங்க. குடுத்துட்டு இந்த மாரி சச்சின்ட்ட கேட்பாங்க. அவங்க சொல்லுவாங்க சச்சின், எங்களோட எங்களுக்கு தேவையான ட்ராஃபி வந்து பக்கத்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருக்கு. இது வந்து எனக்கு ஒரு தேவையில்லாத ஒரு ட்ராஃபியா தான் இருக்கு அப்படின்ற மாரி சச்சின் சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு அந்த மாரி ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட்லாம் வந்து இருந்துட்டே இருக்கு. ஸோ எப்பயுமே வந்து இப்போ பார்த்தீங்கனாலும் அந்த டீம் எஃபர்ட்டுங்கிறது வந்து ஒரு இந்தியா சைட்ல இருந்து இருக்கு. அதே மாரி ஒபீடியன்ஸ், ஒபே கேப்டனுக்கு வந்து ஒபே பண்றது. அ என்னதான் வந்து ஒரு மாஸ்டர் பிளாஸ்டர் அந்த மாரி இருந்தாலும் வந்து கேப்டன் என்ன சொல்றாங்களோ அத கேட்குற மாரி சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அடுத்த ஸ்லைட் நம்ம போயிரலாம். ஸோ இதான் அ சஃபாலி வர்மா. ஸோ இவங்க தான் வந்து
பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் வாங்கினாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து 87 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஒரு 112 ஸ்ட்ரைக் ரேட். ஒரு 2 விக்கெட், ஆக்சுவலா 2 விக்கெட் வந்து எடுத்திருந்தாங்க. 2 ஃபார் 36, 7 ஓவர் வந்து அவங்க பவுல் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு 3 ஓவர்ஸ் பவுல் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேப்டன் வந்து கேட்குறப்ப, இல்லை நீங்கள் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா, பவுலிங் கொடுத்தீங்கன்னா நான் 10 ஓவர் வந்து இந்தியாவுக்காக பவுல் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து அவங்க வந்து சொன்னதா வந்து ஹர்மன்பிரீத் கவுர் அவங்க வந்து கேப்டன் வந்து அவங்க அஹ், ஒரு அஹ், ஒரு செலிப்ரேஷன் செரிமனியில் வந்து அவங்ககிட்ட கேப்டன்கிட்ட வந்து கேட்குறப்போ வந்து சஃபாலி வர்மா வந்து இந்த மாதிரி சொன்னதா வந்து அந்த ஹர்மன்பிரீத் கவுர் வந்து அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய இது. ஸோ இவங்க தான் அந்த பிரேக் த்ரூ வந்து பண்ண மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் ஸோ ஸோ இவங்க வந்து தீப்தி சர்மா தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு 58 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. நாட் அவுட் கிரீஸில் இருந்தாங்க. ஸோ 5 விக்கெட் வந்து இந்தியாக்காக வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பரான ஒரு பவுலிங். ஸோ இவங்க தான் வந்து பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் வந்து வாங்கினாங்க. ஸோ 9 மேட்சஸ், ஒரு 15 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. 22 விக்கெட்ஸ் வந்து இந்த சீரியஸில் மட்டும் அவங்க எடுத்திருந்தாங்க. ஒரு பேட்டிங் அண்டு பவுலிங் ரெண்டுலேயும் வந்து ஒரு பெரிய அஹ், ஒரு இது வந்து பெரிய ஒரு எஃபர்ட் இது வந்து போட்டு பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு விஷயங்களும் இவங்க தான் ஒரு கேட்சை மிஸ் பண்ணது இந்த மேட்ச்சில். ஸோ அதையும் நம்ம இது பண்ணோம். ஆனாலும் ஒரு 5 விக்கெட் அப்படிங்கிறது ஒரு வேர்ல்ட் கப் ஃபைனலில் நம்ம நம்மளை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சு ஒரு 5 விக்கெட் எடுத்து கொடுத்ததா இருந்தாலும் சரி, ஒரு ஒரு 50 ரன்ஸ் வந்து அடித்ததும் சரி, பேட்டிங்கில் ஒரு பெரிய எஃபர்ட் வந்து இருந்தது இவங்க சைடில் இருந்து. நம்ம அது கண்டிப்பாக வந்து ஒரு பாராட்டியே ஆகணும். ஒவ்வொரு மேட்ச்லேயும் வந்து செமையாக விளாண்டுருப்பாங்க. அதையும் நம்ம இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணியே ஆகணும். ஸோ அடுத்த ஸ்லைட் நம்ம போயிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், அதிகபட்ச விக்கெட்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தீப்தி சர்மா தான் வந்து 22 விக்கெட்ஸ். ஆனால் அனபல் சதர்லேண்ட் அவங்க வந்து ஒரு 17 விக்கெட்ஸும், செஃபி எகிஸ்டன் அவங்க வந்து 16 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு ஆஸ்திரேலியா பவுலர். அடுத்து வந்து ஒரு இங்கிலாண்டா நியூசிலாண்டா அப்படின்னு தெரில கரெக்டாக எனக்கு. அதுக்கப்புறம் ஸ்ரீசரணி நம்ம இந்தியா சைடில் இருந்து அவங்க ஒரு 14 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த தடவை வந்து தீப்தி சர்மாக்கு நம்ம சைட்லேயே வந்து தீப்தி சர்மாக்கு பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் வந்து கிடச்சிருக்கு. ஷஃபாலி சர்மா ஷஃபாலி வர்மாவுக்கு வந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான். ஸோ நம்ம அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ் போயிடலாம். ஸோ ஸோ இதுதான் வந்து ஒரு செலிப்ரேட்டிங் மூமெண்ட். அப்போ ஒரு கிராக்கர்ஸ்லாம் வெடிச்சு ஒரு பெரிய செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஏன்னோ பாட்டேல் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒருமே பிரத்திகா பாட்டேல் அவங்க தான் வந்து இந்த இன்ஜுரி ஆன ஒரு பிளேயர். அவங்க வந்து சூப்பராக விளையாண்டுருந்தாங்க மேட்சோட ஸ்டார்டிங்கில். இவங்க போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாத மாதிரி ஒரு இந்திய அணி வந்து ஒரு தவிச்சிட்டு இருக்கிற டைமில் அடுத்து வந்து ஷஃபாலி வர்மா அவங்க வந்து வந்திருந்தாங்க. அவங்கள தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ அவங்கள தான் ஒழிச்சு வச்சுருந்தாங்க பவுலிங் சைடில். அதுதான் ஒரு வின்னிங் மூமெண்ட்டாக இருந்தது. ஸோ இவங்களும் வந்து இந்த செலிப்ரேஷன் செரிமனியில் வந்து வந்திருந்தாங்க. ஒரு வீல் சேரில் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இவ்வளோ பெரிய எஃபர்ட்டு வந்து இந்தியன் டீம் சைட்லேருந்து போட்டிருக்காங்க. நம்ம வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து உடனே நடந்துடல. அதுக்கு ஒரு பெரிய பின்னாடி வந்து நம்ம சொல்லுவாங்கள்ல,
ஒரு வாத்து வந்து தண்ணீல ஒரு ஆத்துல நீந்துது அப்படின்னா, நம்ம அழகா மேல போகுது அப்படின்ற மட்டும் தான் தெரியும். ஆனா கீழ வந்து அவங்க அதுக்கு எவ்வளோ வந்து அது வந்து அந்த வாத்து வந்து பெடல் பண்ணிட்டுருக்கு, கால வந்து எவ்வளோ வந்து அடிச்சிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயம் நெறையா வந்து தெரியாது. ஸோ இந்த மாரி வந்து விமென்ஸ் கிரிக்கெட்ல ஒரு பெரிய இன்ஜுரி எல்லாம் ஆயிருக்கு. அதுக்கு பின்னாடி வந்த ஒரு பெரிய சாதனை தான் இந்த வேர்ல்ட் கப் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தர் தரப்புல இருந்தும் ஒரு பெரிய எஃபோர்ட் வந்து போட்டிருக்கிறாங்க. இத கண்டிப்பா நம்ம வந்து பாராட்டியே ஆகணும். ஸோ அடுத்த ஸ்லைட் போயிரலாம். ஸோ இதுதான் வந்து அ அந்த சாம்பியன்ஸ் வின்னிங் மூமெண்ட் அப்படின்ற மாரி சொல்லலாம் நம்ப. ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து அந்த பல்லுல கடிச்சிட்டு ஒரு ஃபோட்டோக்கு ஒரு போஸ் குடுப்பாங்க. ஸோ சூப்பரா இருந்தது அதெல்லாம். கிட்டத்தட்ட ஒரு ஒரு 1:30 மணி, 2 மணி வரலுமே வந்து நம்ம இந்த விஷயங்கள வந்து திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒரு சூப்பரான ஒரு மொமெண்ட், வின்னிங் மொமெண்ட் அப்படின்ற மாரி. ஸோ இவங்கள வந்து முன்னாடி உட்கார வச்சுட்டாங்க. பிரத்திகா பாட்டீல் அவங்கள வந்து உட்கார வச்சிருக்காங்க பாருங்க. ஸோ ஸோ இது வந்து ஸ்டார்ட்டிங் டைம்ல வந்து இது பண்ண ஒரு இது அ அந்த ஃபைனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இது பண்ண எஃபோர்ட் அந்த இந்தியன் ஃப்ளாகு அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ளாக் சவுத் ஆஃப்ரிக்கனோட ஃப்ளாக் அப்படின்ற மாதிரி அது ஸ்டார்ட்டிங் டைமில் வந்து இது பண்ணது. ஸோ இதுதான் வந்து செலிப்ரேட்டிங் மூமெண்ட். பார்த்திங்கன்னா ஸ்டேடியத்துக்குள்ளார அந்த ஃபுல்லாக வந்து அந்த கிரவுண்டு வந்து சுற்றுறாங்க நம்ம மகளிர் அணி. ஸோ ஒரு பெரிய இது கோப்பையை வந்து ஒவ்வொருத்தர் கையிலேயும் கொடுத்து கொடுத்து இது பண்ணுவாங்க. கொஞ்ச நேரம் நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து நிறையா இவங்க வந்து ஃபார்மட் கேப்டன் அவங்க மித்தாலி ராஜ் அவங்க அதுக்கப்புறம் ஜுலன் கோஸ்வாமி அவங்களாம் வந்திருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் போட்ட ஒரு ட்வீட்டு. ஸோ ஸ்பெக்டாகுலர் வின் பை த இந்தியன் டீம் இன் த ஐசிசி விமென்ஸ் cricket world cup 2025 finals. The performance in the final was marked by great skill and confidence. The team showed exceptional teamwork and tenacity throughout the tournament. Congratulations to our players. The historic win will motivate future champions to take up ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள். ஸோ அடுத்த ஸ்லைட் நம்ம பார்த்துடலாம். ஸோ இவங்க தான் வந்து ஷெஃபாலி வர்மா. நான் பேரை வந்து மாற்றி மாற்றி சொல்லிடுறேன்னு நினைக்கிறேன். செவ்வாலி சர்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். ஸோ இவங்கள தான் வந்து ஒளிச்சு வச்ச ஒரு பிளேயர், அதாவது பவுலிங்கில் ஒளிச்சு வச்ச பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு பவுலிங் மேக்ஸிமம் இவங்களை பவுலிங்கில் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா வந்து ஒரு 7 பவுலர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஹர்மன்பிரீத் கவுர் வந்து அவங்க மாற்றி மாற்றி ஒரு 2 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் அப்படின்ற மாதிரி ஸ்பெல்லில், ஏன்னா ஸ்டாண்ட் பண்ண விடவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு டிஒய் பட்டேல் ஸ்டேடியம் எப்படி அப்படின்னா வந்து ஒரு ஒரு ஆரம்பத்துல இருந்தே நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த சவுத் ஆப்பிரிக்கா அதாவது ஆஸ்திரேலியா, இந்தியா மேட்ச்சே நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம சைட்லயும், அவங்க சைட்லயும் பயங்கரமா அ ஒரு விக்கெட் வந்து இழக்காம வந்து இருந்திருப்பாங்க. நீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ஆஸ்திரேலியா வந்து ஆடியிருப்பாங்க. ஸோ அவங்களுதுமே வந்து பெருசா ஒரு விக்கெட்லாம் போயிருக்காது. அதுக்கப்புறம் வந்து இந்தியாவும் அதே மாரி தான் விளையாண்டுருப்பாங்க. அந்த மாரி ஒரு பிட்ச்சா இருந்தது. அதனால வந்து அ அ கேப்டன் மேல ஒரு ப்ரெஷர் இருந்துட்டே இருந்தது. அவங்க இடையில இடையில வந்து இப்படி இங்க கை வச்சுக்கிட்டு அ ஆல் இஸ் வெல் அப்படின்ற மாரி, இல்ல ஒரு ப்ரே பண்ற மாரி ஒரு மொமெண்ட்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஹர்மன்பிரீத் கவுர். ஸோ அவங்க அவங்கனால தான் வந்து இந்த விஷயம் வந்து ஒரு பாசிபிள் நெறையா கேப்டன் அப்படின்ற மாரி நெறையா விஷயம் வந்து டீம வந்து எடுத்துட்டு போறதுல பயங்கரமா வந்து இருந்திருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும். அ இந்தியா தீப்தி ஷர்மா அவங்க பார்த்தீங்கன்னா 58 ஃபார் 58 பால்ஸ் அப்படின்ற மாரி இருக்கும்.
அதே மாரி தான் தீப்தி இன்னொரு ஒரு 9.3 ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா, 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. 39 ரன்ஸ் குடுத்து. ஸோ ரொம்ப ஒரு எக்கானமி பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு விஷயங்கள் இந்த மேட்ச்ல வந்து நடந்திருக்கு. ஸோ அடுத்த ஸ்லைட் போயிடலாம் நம்ப. இதுதான் வந்து அ அ வந்து க ம் கப் வந்து குடுக்குற ஒரு மொமெண்ட்ட வந்து அ இதுதான். ஸோ செமையா இருந்தது. ஓகே. அடுத்த ஸ்லைடும் அதேதான். ஸோ இது வந்து நம்ப பாவனா அவங்கலாம் வந்து இவங்க வந்து ஃபார்மர் இல்ல. அவங்க வந்து மேட்ச் அந்த பிளாக் கோட் அவங்க வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர் தான். அவங்களும் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அதுக்கப்புறம் இவரு வந்து இந்த ப்ளூ கோட் வந்து அவங்க அ இந்தியன் டீமோட டாக்டரோட அவங்க ஹஸ்பண்ட் அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஸோ பாவனா இவங்க தான் அந்த ஒயிட் கோட் போட்டுட்டு இருக்காங்கல்ல, இவங்க தான் வந்து ஒரு ஆஸ்திரேலியா வின் பண்ண சொன்னோனே அதாவது என்ன சொல்றது, ஆஸ்திரேலியா கூட இந்தியா வின் பண்ணுச்சு அப்படின்னோனேயும் அவங்க வந்து ஒரு பெருசா ஒரு அழுகையெல்லாம் குடுத்து, ஒரு கமெண்டேட்டர் அப்படின்றதோட ஒரு பெரிய இந்தியா இந்தியா அதாவது இந்தியா வந்து வின் பண்ணிறணும் அப்படின்னு இல்ல வின் பண்ணிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது அந்த மாரி ஒரு விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டே இருந்திருப்பாங்க அந்த கமெண்டேட்டர் சைட்ல இருந்து. ஸோ அதுக்கப்புறம் நம்ம தெரியும் உங்களுக்கு இவங்க சூப்பர் சிங்கர் ல வந்து ஆங்கர் பண்ணிட்டு இருந்தாங்க பாவனா. நம்ம நெறையா ஒரு செல்லக்குரல் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஸோ ஸோ இதுதான் வந்து ஸ்மிருதி மந்தனா. அவங்களோட ஃபர்ஸ்ட் விக்கெட் பார்த்தீங்கன்னா வந்து ஆ ஸோ ஒரு ஒரு செமையான ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு அ ஒரு ஒரு எதிர்பார்க்காத ஒரு முடியாத மாரி ஒரு அது. ஸோ ஸ்மிருதி மந்தனா வந்து ஒரு 45 ரன்ஸ்ல வந்து அவுட் ஆகுறாங்க. இன்னும் ஒரு 5 ரன்ஸ் அடிச்சிருந்தா வந்து 50 ரன்ஸ். ஆனா பார்த்தீங்கன்னா வந்து அ ஒரு டீம்க்காக ஒரு விளையாண்ட மாரி ஒரு விஷயம். சிரிச்சுட்டே இருப்பாங்க. ரொம்ப காமா விளையாண்டாங்க. அந்த ஃபர்ஸ்ட்டு மேட்ச்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா, 104க்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் விக்கெட் வந்து ஒரு 17.4 ஓவர்ஸ் வரணும். ஒரு 20 ஓவர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 20 ஓவர்ஸ்ல ஃபர்ஸ்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் வந்து இருந்தது. ஸோ இதுவே வந்து சவுத் ஆஃப்ரிக்கா சைட்ல வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் போடுற மாரி ஒரு சிச்சுவேஷனா இருந்தது. ஸோ அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ் நம்ம பார்த்துரலாம். ஸோ அடுத்தது செஃபாலி வர்மா. இவங்க தான் வந்து 2ண்ட் விக்கெட்ல வந்து செகண்ட் விக்கெட் வந்து இது அவுட் ஆனது. இவங்களுமே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 78 பால்ஸ்ல வந்து 87 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அ இவங்களும் பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு ஒரு இன்னும் ஒரு 13 ரன் விளையாண்டுருக்கலாமே அப்படின்ற மாரியெல்லாம் இல்லாம, ஒரு டீமுக்காக நம்ப வந்து விளையாண்ட மாரி விஷயங்கள்லாம் ஏன்னா இந்தியா சைட்ல இருந்து பயங்கரமா வந்து ஒரு டீம் ஒர்க் அப்படிங்கிறது இருந்துட்டே இருக்கலாம். யாருமே வந்து இண்டிவிஜுவலா தன்னை வந்து அம் காட்டிக்கணும் அப்படின்ற மாரி ஒரு விஷயங்கள் வந்து பண்ணவே கிடையாது. ஸோ அடுத்தடுத்த ஸ்லைட் நம்ம போயிரலாம். ஸோ ஜெமிமா ராட்ரிக்ஸ் இவங்க இவங்க வந்து கொஞ்சம் விளையாடுவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஏன்னா போன மேட்ச் வந்து ஆஸ்திரேலியா கூட ஒரு சூப்பரா வந்து விளையாண்டுருப்பாங்க. ஸோ அ இவங்களும் வந்து ஒரு 24 ரன்ஸ்ல வந்து அவுட் ஆயிட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து அ ஷஃபாலி வர்மா வந்து அவுட் ஆகுற டைம்ல ஒரு 166 ரன்ஸ்ல அவுட் ஆகுறாங்க. அ அந்த டைம் 66 ஃபார் 2 அப்படின்ற மாரி இருக்கு. அடுத்த விக்கெட் பார்த்தீங்கன்னா, 171க்கே ஆயிடுறாங்க. ஸோ அது அடுத்த விக்கெட்ட வந்து ஃபால் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹர்மன்ப்ரீத் கவுர் இவங்க தான் கேப்டன். ஸோ இவங்களும் வந்து கொஞ்சம் ஒரு 50 ரன்ஸ் அந்த அளவுக்கு தான் வந்து கிரவுண்ட்ல இருக்காங்க. ஸோ அடுத்த விக்கெட் வந்து ஒரு 20 ரன் அ 29 பால் ஆடி இவங்க ஹர்மன்ப்ரீத் கவுர் அவங்களும் வந்து அவுட் ஆயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அமன்ஜோஸ் கவுர் இவங்களும் வந்து சீக்கிரமா அவுட் ஆயிடுறாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஒரு 223 ஃபார் 4 அப்படின்றப்ப ஹர்மன்ப்ரீத் கவுர் அவுட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா,
245 ஃபார் 5 அப்படின்ற மாதிரி அமன்ஜோத் கௌர் அவங்களும் அவுட் ஆகுறாங்க. ஸோ மேட்ச்சு எப்படி போகும்னு தெரியாத மாதிரி இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்த விக்கெட் அப்படிங்கிறது வந்து ரிச்சா கோஸ் அவங்க வந்து அவுட் ஆகிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா செம்மையாக விளாண்டுருப்பாங்க. ஒரு 2 சிக்ஸர் அப்புறம் ஒரு 3 4 அப்படின்ற மாதிரிலாம் வந்து அடிச்சிருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 34 ரன்ஸ் வந்து 24 பால்ஸில் வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஃபால் ஆஃப் விக்கெட் 292 ஃபார் 6. அதுக்கப்புறம் ஸோ அதுக்கப்புறம் வந்து அடுத்த நம்ம வந்து சவுத் ஆஃப்ரிக்கா விக்கெட்ஸ் எப்பப்போ விழுந்தது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு அடித்த அமன்ஜோத் ரன் அவுட் பண்ண ஃபஸ்ட்டு சவுத் ஆஃப்ரிக்கன் விக்கெட்டு. செமையாக இருந்திருக்கும். ஃபஸ்ட்டு ரன் அவுட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு விக்கெட்டுங்கிறது ரன் அவுட்டில் வந்தது. ஸோ எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருந்தது. ரொம்ப ஃபாஸ்ட்டான அவுட்ஃபீல்டுங்க இந்தியா டீம். அதை வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணி ஆகணும். அவ்வளோ பால் வந்து கையில் கிடைச்சோனையும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ரிலீஸ் பண்ணாங்க, ரியாக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி தான் சொல்லணும். எல்லாருமே அப்படி தான் இருந்தாங்க. ஒரு என்னமோ தீயா வேலை செய்வாங்கன்னு சொல்லுவாங்கள்ல விஜய் படத்தில் அந்த பிள்ளைங்க. இனிமேட்டு பாரு இன்னும் அடுத்த ஒரு 1 மணி நேரத்துக்கு தீயா வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை அந்த மாதிரி வந்து ஃபீல்டிங் இருந்ததுங்க. அதை வந்து நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணியே ஆகணும். ஸோ அடுத்த விக்கெட் பார்த்தீங்கன்னா வந்து 9.3 ஓவர்ஸில் 51 ஃபார் 1 அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா 11.5லேயே வந்து எல்பிடபிள்யூ ஸ்ரீசரணி வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்த விக்கெட்டு வந்து உங்களுக்கு விழுந்துருது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அனகே போஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க. ஸோ 123 ஃபார் 3 அப்படின்ற மாதிரி இருக்குது அடுத்த நம்ம இதில் வந்து. ஸோ எதுக்காக இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுதுன்னு தெரியல. ஆனாலும் வந்து லாரா ஓல்வாட் அந்த 65 ரன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அந்த 56 பால்ஸில் லாரா ஓல்வாட் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த இதில் வந்து கிரீஸில் இந்த சைடில் வந்து ஒரு விக்கெட் ஃபால் ஆஃப் விக்கெட் வந்து பண்ணிகிட்டே இருக்கிறப்பையும் அந்த வந்து அவங்க வந்து ஒரு ஸ்டேபிளாக வந்து அந்த சைடில் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. ஸோ சுனே லூஸ் அவங்க பார்த்தீங்கன்னா தேர்ட் விக்கெட்டுக்கு அவுட் ஆகிறாங்க. எப்படின்னா காட்டன் போல்டு இதுதாங்க அந்த ஃபஸ்ட்டு ஷெஃபாலி வர்மா எடுத்து கொடுத்த விக்கெட்டு. அது செமையாக அதை ஒளிச்சு வச்சேன்னு சொன்ன பவுலர் இதுதான், இவங்க தான். ஒரு 3 ஓவர்ஸ் பவுல் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்ட கேப்டன் கிட்ட, நீங்கள் பவுலிங் கொடுத்தீங்கன்னா 10 ஓவர் நான் வந்து இந்தியாவுக்காக பவுல் பண்ணுறேன் அப்படிங்கிறது. 87 ரன்ஸ் வந்து ஒரு அடிச்சு கொடுத்த ஒரு பேட்ஸ்வுமன் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து ஒரு அடுத்து ஒரு 10 ஓவருக்கு நான் பவுல் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்க தான் அந்த ஃபஸ்ட்டு விக்கெட் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் பாருங்கள், இதில் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். 20.2 ஓவர்ஸ். அடுத்த ஓவர் பார்த்தீங்கன்னா அடுத்த விக்கெட்டும் பாருங்கள் இவங்க தான் எடுப்பாங்க. பாருங்க எப்படி ஒரு சியர்ஃபுல்லான ஒரு மூமெண்ட்டு பார்த்தே ஆகணும் நீங்கள். ஸோ அடுத்த ஓவர் பார்த்தீங்கன்னா அடுத்த அடுத்த ஒரு ஸ்பெல்லு, அதாவது 20.2ல் வந்து அவுட் ஆனாங்க. ஷெஃபாலி வர்மா தான் எடுத்திருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த விக்கெட்டும் இவங்க தான் எடுத்தாங்க. அடுத்த அடுத்த ஸ்பெல் அடுத்த ஸ்பெல்ல அதுக்கு அடுத்த ஓவர் போட வந்தப்போ வந்து எடுத்த விக்கெட் இது. ஸோ இந்த 2 விக்கெட் தான் வந்து வந்து செம பிரேக் த்ரூவாக இருந்தது. 123 ஃபார் 4 அப்படிங்கிறப்போ வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் சைட் மேலே அவ்வளோ ஒரு பெரிய வந்து ப்ரெஷர் வந்து பில்டப் ஆச்சு. ஸோ மிச்சன் காஃப் நான் இந்த 2 டைம் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன் ஸ்க்ரீன்ஷாட்டு. ஸோ அதுக்கப்புறம் சினேலே ஜாஃப்டா இவங்க தான் வந்து அந்த 5th விக்கெட்டில் இது பண்ணுறது. இது வரலும் தீப்தி வந்து எடுத்திருக்கவே மாட்டாங்க விக்கெட்ஸு. ஸோ ஆனால் வந்து இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க தீப்தி. ஸோ இது ஒரு பெரிய விக்கெட்டாக இருந்தது. ராதா அவங்க வந்து கேட்ச் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ செம்மையாக இருந்தது. 16 ரன் அடிச்சிருக்காங்க 29 பால். ஏன்னா வந்து ஒரு ப்ரெஷர்ஃபுல் சிச்சுவேஷனுங்க. ஒரு 123க்குலேருந்து ஒரு
48 ரன்னு. அது வரலும் ஒரு 25 ரன். அந்த கிட்டத்தட்ட அந்த 25 ரன் எடுக்கிற வரலும் அது ஸ்டாண்ட் பண்ணி ஏன்னா ஃபால் ஆஃப் உடனே உடனே விக்கெட் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெஷர்ஃபுல் சுச்சுவேஷனு. சவுத் ஆப்பிரிக்கன் சைடுக்கு வந்து அவ்வளோ ஒரு ப்ரெஷர் வந்து பில்டப் பண்ணாங்க நம்ம இந்தியன் டீமு. ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட் எதுக்கு எடுத்தேன்னு தெரியல. ஏன்னா வந்து சவுத் ஆப்பிரிக்கன் சைடில் வந்து ஒவ்வொரு நம்ம எப்படி வந்து ஏதாவது ஒரு விக்கெட்டு அந்த மாதிரி விழுந்தது அப்படின்னா வந்து நல்லா ஃபீல் பண்ணுறாங்க, இல்லை கேட்ச் பிடிச்சாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அவ்வளோ ஒரு செலிப்ரேஷன் பண்ணுறோமோ அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கன் சைட்லேயும் வந்து அவ்வளோ ஒரு செலிப்ரேஷன் இருந்தது. ஸோ இதான் வந்து வேர்ல்ட் வாட்டோட ஒரு 100 ரன்ஸ் அடிப்பாங்க. இந்த டைமில் தான் வந்து ஒரு 99 அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. ஸோ 95 பால்ஸ்லேயே அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ் நம்ம போயிடலாம். பார்த்தீங்கன்னா அந்த டைமில் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 148 நினைக்கிறேன். ஆமாம், 148க்கு ஒரு 5வது விக்கெட் போகுது. ஆனாலும் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 209 ரன்ஸ் வரலாம் அந்த 5 விக்கெட்ஸு அப்படிங்கிறது இருந்தது. பவுலிங்கில் அடிக்கடி வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா விக்கெட் எடுத்தே ஆகணுன்ற மாதிரி. ஹர்மன்பிரீத் கவுர் வந்து ரொம்ப ஒரு ப்ரெஷர்ஃபுல்லான சுச்சுவேஷன் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க தான் வந்து 6 விக்கெட் ஃபால் ஆனாங்க. பார்த்தீங்கன்னா இது தீப்தியோட 2வது விக்கெட்டு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 2 சிக்ஸரு. இந்த விஷயத்த சொல்லியே ஆகணுங்க. ராதா யாதவ் போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பால் வந்து ஒரு ஹிப்புக்கு மேலே ஒரு பால் போட்டுருவாங்க. ஃபுல் டாஸாக வரும். அதை வந்து 6க்கு அடிச்சிருவாங்க இவங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீ கிட் வந்து வந்துருங்க. அந்த பாலையும் வந்து 6 அடிப்பாங்க. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாலுக்கு வந்து ஒரு நோ பால் 1 ரன்னு, 2 சிக்ஸு, ஒரு 13 ரன் ஒரு பாலுக்கே ஒரு ப்ரெஷர்ஃபுல் சுச்சுவேஷனில் வந்து அடித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்த நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணி ஆகணும். அவங்க விக்கெட்டை வந்து தீப்தி தான் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ இது வந்து தீப்தியோட 2வது விக்கெட்டு. ஸோ இந்த இடத்துல தான் லாரா உல்வாட் அவங்க பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல வந்து என்னதான் வந்து ஒரு விஷயம் வந்து சவுத் ஆப்பிரிக்கா டீம் அப்படின்னாலும் வந்து அந்த க்ரௌடு பார்த்தீங்கன்னா அந்த 100 ரன்ஸ் அடிக்கிறப்போ வந்து ஒரு பெரிய எஃபர்ட்டை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருப்பாங்க. கைத்தட்டல் ஒரு ஒரு கொடுத்து நம்ம இந்தியன் டீம் அதாவது இந்தியன் க்ரௌடு வந்து ஒரு பெரிய சியரப் வந்து அவங்கள பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மொமெண்ட்டு தான் நான் வந்து கேப்சர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா அதுதான் அது. லாரா உல்வாட் இவங்கள தான் வந்து ஒரு பெரிய கேட்ச் வந்து அமன் ஜோஸ் ஒரு 2 தடவை தட்டி தட்டி 3வது தடவை பிடிச்சிருப்பாங்க. அப்பா அதை பிடிச்சது வந்து ஒரு பெரிய விஷயம். ஒரு லாங் லாங் லாங்கில் வந்து பிடிச்சிருப்பாங்க. அவர் பிடிச்ச கேட்ச் தான் வந்து ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக இருந்தது. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து 6வது விக்கெட் பார்த்தீங்கன்னா வந்து 209க்கு தான் போகுது. அப்படிங்கிறப்ப வந்து இவங்கள வந்து இன்னும் உள்ளே வச்சுக்கிட்டே இருந்தோம்னா வந்து பெருசா வந்து இன்னும் அடிக்கிறது. ஏன்னா இவங்க ஒரு 100 ரன்லாம் அடிச்ச வாட்டியெல்லாம் வேற மாரி ஒரு ஒரு அதிக ரன்ஸ் வந்து தேவை. பாலுக்கு மேல தேவை அப்படிங்கிற பட்சத்தில வந்து அதிகமா அடிச்சு ஆடுறதுக்கு ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இவங்களோட இது வந்து தீப்தியோட 3வது விக்கெட். இது நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ ஒவ்வொரு டைமும் அந்த மாரி தான். 1 1 ஓகே, ஓகே. 1 2 3 தீப்தியோட 3வது விக்கெட்டு வேர்ல்ட் இவங்க தான் 3வது விக்கெட் எடுத்திருக்காங்க. இவங்க ஸோ செமையான ஒரு விஷயம். அடுத்து வந்து எல்பிடபிள்யூன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஓவரில் என்ன பண்ணியிருப்பாங்க, தீப்தி வந்து ஒரு பவுல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வேர்ல்ட் அவுட் ஆகிருப்பாங்க. அடுத்த அடுத்த பால்னு நினைக்கிறேன். அடுத்த பாலில் வந்து ஒரு எல்பிடபிள்யூ ஏதோ ஏன்னா இதெல்லாம் இருக்காது. இந்தியா சைடில் வந்து ரிவ்யூலாம் எதுவுமே இல்லை அந்த டைமில். அப்படிங்கிறப்போ வந்து ரிவ்யூவும் பண்ண முடியாது. ரிவ்யூவும் கேட்க முடியாது. ஆனால் வந்து அதில் போட்டு காட்டினாங்க அந்த விக்கெட்ஸ் வந்து ஹிட் பண்ணல. ஆனால் அடுத்த இது வந்து எல்பிடபிள்யூன்னு நினைக்கிறவங்க. தீப்தியோட எல்பிடபிள்யூ தான் அது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். எஸ், எல்பிடபிள்யூ தான். அடுத்த அந்த அந்த ஓவர்லேயே ஒரு எல்பிடபிள்யூ 41 ஃபார் 3.
ஆமா. 41 ஃபர்ஸ்ட் பால்ல லாரா வந்து அவுட் ஆகுறாங்க. 41 ஓவர்ல. அதுல அடுத்து வந்து 4த் பால்ல வந்து ஏன்னா இடையில ஒரு பால் தான் எல்பிடபிள்யூ கேட்டிருப்பாங்க. தீப்தியோட 2வது பால்னு நினைக்கிறேன். அதாவது 41 ஓவரில் 2வது பால் ஒரு எல்பிடபிள்யூ கேட்பாங்க. அதில் வந்து இல்லை ஹைட் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும் அதில். அடுத்து 4வது பாலில் வந்து அடுத்த விக்கெட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ எல்பிடபிள்யூ இவங்கள வந்து எடுத்திருக்கிறாங்க இந்த டைமில். ஒரு ப்ரெஷர்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன் தான். அவ்வளோ ஒரு விஷயம் ஒரு பால்க்கு பால் வந்து இந்த மாதிரி விக்கெட் விழுகிறப்ப அவ்வளோ ஒரு டிஒய் பட்டேல் ஸ்டேடியம் வந்து அவ்வளோ ஒரு ஒரு விஷயம் வந்து இது பண்ணியிருப்பாங்க. அடுத்தது ஐயப்போங்கா காக்கா இவங்க தான் காக்கான்னு இவங்க தான் கடைசி ஒரு ரன் அவுட்டு ரன் அவுட்டுங்க இது 2வது ரன் அவுட்டு இந்தியன் சைடில் இருந்து. பார்த்தீங்கன்னா வந்து தீப்தி தான் வந்து இது பண்ணியிருப்பாங்க. த்ரோ பண்ணது வந்து தீப்தி தான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 4 விக்கெட் எடுத்துட்டாங்க. இது ஃபைனல் விக்கெட் வந்து தீப்தி சர்மா இது பண்ண ஃபைனல் விக்கெட்டு. ஸோ ஹர்மன்பிரீத் கவுர் வந்து அந்த கேட்ச் வந்து பிடிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் சம்மரி கடைசி. ஓகே முடிஞ்சுது. ஸோ நம்ம ஒரு 56 ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுருந்தோம். ஸோ டிஃப்ரெண்ட் மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து எடுத்திருந்தோம். ஸோ ஹோப் திஸ் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஒரு லைக் போடுங்க. ஸோ இது வந்து எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்குது. நான் வந்து ஒரு 40 மினிட்ஸ் 42 மினிட்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 41 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு வீடியோ வந்து நம்ம இந்த டைமில் தான் நான் வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹோப் வி ஆர் செலிப்ரேட்டிங் ஒரு வேர்ல்ட் கப் ஐசிசி விமன்ஸ் வேர்ல்ட் கப் வந்து நம்ம வந்து ஒரு பெரிய நியூஸ்லேயும் நம்ம பார்த்தோம். அவ்வளோ ஒரு ஒரு தீபாவளி மாதிரி வந்து அவ்வளோ ஒரு வெடி அவ்வளோ ஒரு பெரிய செலிப்ரேஷன் வந்து இருந்தது. ஸோ தேங்க்ஸ். ஒரு பெரிய ஒரு இந்த மூமெண்ட் வந்து கொடுத்ததுக்கு கண்டிப்பாக ஒரு இந்தியன் விமன்ஸ் டீம் அவங்களோட ஒவ்வொரு பிளேயருக்கும் ஒரு பெரிய ஒரு நன்றிகளை வந்து நம்ம தெரிவித்து கொண்டே ஆகணும். அவ்வளோ பெரிய ஒரு எஃபர்ட் வந்து ஃபீல்டிங் அப்படியே தீயாக வேலை செஞ்சாங்க அந்த மேட்ச். அந்த ஃபைனல் மேட்ச்லாம் வந்து செமிஃபைனலில் கூட அவ்வளோ வந்து பெரிய மிஸ்ஃபீல்டு இருந்தது. ஒரு சின்ன சின்ன கேட்ச்சு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து விட்ட மாதிரி இருந்தது. அவ்வளோ பெருசாக வந்து ஒரு ரன்னை வந்து விட்டு கொடுக்கவே இல்லைங்க. அதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணி ஆகணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹோப் திஸ் வீடியோ இஸ் ஒரு இந்த கொஞ்சம் நல்ல ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன், எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.